கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்படுகின்ற வார்த்தை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பாகம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். இந்த காரியம் சொல்லப்பட்ட சூழ்நிலையை அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன் சவுலை புறக்கணித்து தள்ளின பிறகு அங்கே ஈசாயினுடைய வீட்டிற்கு அனுப்பி அங்கே ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் எனக்காக ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே சாமுவேல் அங்கே ஈசாயின் வீட்டிற்கு வந்த பிறகு அங்கே ஒவ்வொருவராக அவருக்கு முன்பாக கடந்து செல்கிறார். முதலாவது அங்கே எலியாப் அங்கே சாமுவேலுக்கு முன்பாக கடந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எலியாவினுடைய தோற்றத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சியும் சாமுவேல் பார்க்கிறார். அப்போ எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே யோசிக்கும் போதே அங்கே தேவன் சாமுவேலோடு கூட இடைப்படுகிறார். நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். அப்போ இன்றைக்கு உலகம் எதை பார்க்கிறது அப்படின்னு சொன்னா வெளிப்புற தோற்றங்களையும் வெளிப்புற அவர்களுடைய வளர்ச்சியும் பார்த்து அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய உலகமாய் இருக்கிறது. ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அங்கே தாவீது அங்கே ஒரு மகனாகவே அங்கே எண்ணப்படலை. ஈசாய் அங்கே மற்ற 7 குமாரர்களையும் அங்கே வரவழைத்திருந்தான். அந்த தாவீதுக்கு இப்படி ஒரு ஸ்லாக்கியம் உண்டு என்பது கூட அவனால் அறிய முடியாத இடத்துல தான் ஈசாய் இருந்தான். அந்த அளவுக்கு தாவீது புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில தான் தாவீது இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரோ அவன் இருதயத்தை அங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய இருதயத்துல தேவனை குறித்ததான நம்பிக்கையும் வைராக்கியத்தையும் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருக்கிற இருதயத்தையும் அங்கே தேவன் காண்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்க கூட ஐயோ என்னை எல்லாரும் தள்ளுறாங்களே, என்னுடைய இருதயத்தை யாருமே புரிந்து கொள்ளலையே, என்னைய நேசிக்கிறதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ உன் இருதயத்தை பார்க்கிறேன் மகனே மகளே என்று சொல்லுகிற சத்தத்தை இன்றைக்கு நம் இருதயத்துல தேவன் விதைக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏசாயா 54:6ஆம் வசனத்துல கூட பார்க்கிறோம், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். அப்ப கர்த்தர் யாரை அழைக்கிறாராம்? கைவிடப்பட்டு மனம் நொந்து போய் இருக்கிற அப்படிப்பட்ட ஸ்திரீயை போல இருக்கிற உங்களையும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போல. ஒருவேளை பெண்களுக்காக சொல்லப்பட்ட காரியமா இருந்தாலும் இது ஆண்களுக்கும் பொருந்தக்கூடிய காரியமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட கைவிடப்பட்டு மனம் நொந்து தள்ளப்பட்டு இருக்கிற உங்களை கர்த்தர் அழைக்கிறாரா? ஒருவேளை உலகம் உங்களை தள்ளி இருக்கலாம், ஆனா உங்களை கர்த்தர் அழைக்கிறாரா? ஏன்னா உங்கள் சிருஷ்டிகரே உங்கள் நாயகராய் இருக்கிறாரா? இந்த உலகத்துல யார் நம்மை தள்ளினாலும் பரவாயில்ல, அவர் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் அணைத்துக் கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அங்கே லேயாள் அங்கே கணவனால் அற்பமாய் எண்ணப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை தான். ஆனா அந்த லேயாளுடைய வம்சத்துல தான் அங்கே யூத ராஜசிங்கம் வந்து பிறக்கிறதை நாம் காண்கிறோம். அதே போலதான் யோசேப்பு அங்கே சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட சூழ்நிலை தான். ஆனா எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாய் அங்கே மாற்றப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னும் வேதத்துல தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருந்த அன்னாள் அங்கே தள்ளப்பட்ட அற்பமாய் மனமடிவாக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆனா அந்த அன்னாள் கர்ப்பத்துல இருந்துதான் இஸ்ரவேலில மிகப்பெரிய தீர்க்கதரிசி தோன்றினதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்க அப்படி தள்ளப்பட்ட சூழ்நிலைன்னு நேசிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க தள்ளப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க இன்றைக்கு நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களை கொண்டுதான், உங்கள் மூலமாகத்தான், உங்கள் சந்ததிகளை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 30:17 கூட பார்க்கிறோம், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உலகம் இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்களை விசாரிப்பற்ற சியோன்னு சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு தள்ளுண்டவள்னு பெயரிட்டு இருக்கலாம். உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு உலக மனிதர்கள் உங்களை நடத்தி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்.
அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய கூட இடைப்படுகிறார். மேலும் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அப்போ இன்னைக்கு தள்ளுண்டு உங்களை அவர் சேர்த்து கொள்ளுகிறாரா? நீங்க எந்த இடத்துலலாம் தள்ளப்பட்டதாய், புறக்கணிக்கப்பட்டதாய், மக்களால் அற்பமாய் எண்ணப்பட்டதாய் உணர்கிறீர்களோ அந்த தேசங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் அவர் உண்டாகச் செய்கிறாராம். 1 பேதுரு 2:4 பார்க்கிறோம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதனால தள்ளப்பட்ட நம்மை குறித்து, நம்முடைய இருதய பாரங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவரே மனுஷரால் தள்ளப்பட்டவராய் இருந்தாராம். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்றவராக அவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்க மனிதரால் தள்ளப்பட்டதா இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறபடியினால் உங்களுக்கு நீங்க வரப்போகிற நாட்கள்ல நீங்க வெட்கம் அனுபவித்த எல்லா தேசங்களிலும் நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியும் நிச்சயமாய் காண்பீர்கள். இத வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தாங்க. ஆனா அவர்களை தேடித்தான் மிகப்பெரிய உயர்வுகளும் மிகப்பெரிய கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகினதை பார்க்கிறோம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு இனி வரப்போகிற நாட்கள்ல உங்கள் தலை உயர்த்தப்படுகிற நாட்களுக்குள்ளாக நீங்கள் வருகிறீர்கள் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிற இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையின்படி அப்பா, ஒருவேளை இதை கேட்கிற அப்பா யாரெல்லாம் நான் தள்ளப்பட்டிருக்கிறேனே, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேனே, என்னை நேசிக்க இந்த உலகத்துல யாரும் இல்லையே என்று சொல்லி அப்பா யாரெல்லாம் இருதயத்தின் அந்தரங்கத்துல துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, மனுஷர் பார்க்கிறபடி நீர் பார்க்கிறதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீர். அந்த தள்ளப்பட்ட இருதயத்துல இருக்கிற வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். சோதிக்கப்படுகிறவர்களுடைய இருதயம் உமக்கு தெரியும் தகப்பனே. இந்த நாளிலும் அப்படிப்பட்டவர்களுடைய அப்பா ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் ஆரோக்கியம் வரப்பண்ணி நீர் காயங்களை ஆற்றுகிறதற்காகவும் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்கிறதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.